நீங்கள் மருத்துவம் பார்த்தால் ஒருவேளை நம்ம என்ன செய்யலாம், இந்த நோயிலிருந்து நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் அவர்கள் வந்திருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்று நீங்கள் அமெரிக்கா சென்று உயர்தர மருத்துவ சிகிச்சையை அல்லது மருத்துவர்களினுடைய ஆலோசனையை பெற்றால் இதுக்கு ஒரு தீர்வு உண்டு. அந்த அரசியல் தலைவருக்கு நான் கரெக்டா கதையை சொல்லிட்டு வரும்போது கரெக்டா கேட்கணும். ஏன்னா கடைசியா நான் ஆன்சரை உங்ககிட்ட தான் கேட்க போறேன். சரியான பதில் சொல்பவர்களுக்கு நம்முடைய மாநில தலைவர் செல்வ பிறந்தை அவர்கள், வேணாம் அவரை விட்டுருவோம், அவர் நிறைய கொடுத்திருக்கிறாரு. நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் அவர்கள் உங்களுக்குலாம் ஒரு ஃபேன் கொடுப்பார், அப்படி வச்சுப்போம், சரியான பதில் சொன்னாங்க. அந்த அரசியல் தலைவர் அமெரிக்கா போனாலும் அவர்கிட்ட பொருளாதாரம் இல்லை, அவர்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்பொழுது நம்முடைய ராஜீவ்காந்தி அவர்களுக்கு இந்த செய்தி வருகிறது. அவர் அந்த அரசியல் தலைவரை அழைத்து ஐநா மன்றத்திற்கு இந்தியாவிலிருந்து ஒரு குழு செல்கிறது ஐநாவிற்கு. அந்த ஐநாவிற்கு செல்லக்கூடிய குழுவில் அந்த அரசியல் தலைவருக்கு ஒரு இடத்தை கொடுத்து வாஜ்பாய் அவருக்கான முழுமையான பணத்தையும் செலவையையும் கொடுத்து அவரை அமெரிக்காவிற்கு அனுப்பி வைத்து அவருடைய மருத்துவ செலவுகளையும் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கமே ஏற்று அவர் பூரண நலத்தோடு இந்தியா திரும்பி கண்ணீர் மல்க நன்றி கூறினார் ராஜீவ்காந்திக்கு. அந்த தலைவரின் பெயர் அடல் வாஜ்பாய். இல்லையா? மாற்றான் தோட்டத்தில் மல்லிகை மனம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி மாற்று கருத்துடைய, இல்லையா? இதை நான் சொல்றதை விட ஒரே ஒரு நிமிடம் தான் இது ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். காமராஜர் அரங்கத்தில் ராஜீவ்காந்தியினுடைய 80வது பிறந்த நாளில் ராஜீவ்காந்திக்கு இப்ப அடல் பிகாரி வாஜ்பாய் நன்றி சொல்ல போறாரு. நீங்க கேட்டுருங்க. To go to the United States for further investigation and treatment. Difficult for me to make financial arrangements. Somehow, Rajiv ji came. He decided to include me in the delegation to the United Nations. I became a full-fledged member. All medical expenses were paid by the government. I came back fully recovered. எவ்வளவு இதை கேட்கும் போதே எவ்வளவு நெகிழ்ச்சியாகவும் எனக்குள்ளபடியே ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. ராஜீவ்காந்தியினுடைய படுகொலைக்கு பிறகு இந்தியாவில் காங்கிரஸ் அல்லாத ஒரு பிரதமர் 5 ஆண்டு காலம் முழுமையாக இந்த நாட்டை ஆட்சி செய்தார் என்றால் அவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். அந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் நலமோடு உயிரோடு இருந்ததற்கு காரணம் பெருந்தலைவர் ராஜீவ்காந்தி என்று சொன்னால் இந்த அரசியல் மாற்று காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு இருந்திருக்கிறது என்பது இங்கே ரொம்ப முக்கியம். எண்ணற்ற சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் ராஜீவ்காந்தி. காங்கிரஸ்காரர்களுக்கே பல பேருக்கு அது எவ்வளவு தெரியுமான்னு எனக்கு தெரியல. நம்ம எல்லாரும் இங்க இருக்கிற 40 வயதை கடந்தவர்கள் எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கூட ஸ்கூல்ல படிக்கும்போது கண்டிப்பா ஒரு போலியோ அட்டாக்கான குழந்தைய பார்த்திருப்போம். ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ கால் தாங்கி நடந்திருப்பாங்க இல்லையா? போலியோ அட்டாக்கான குழந்தைகள் கண்டிப்பா நம்ம ஸ்கூல்ல பார்த்திருப்போம். நீங்க உங்க பிள்ளைங்களை ஸ்கூல்ல விட போறீங்கல்ல, போலியோ பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையாவது நீங்க நம்ம பார்க்க முடியுதா? போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்கி தந்த பெருமை ராஜீவ்காந்திக்கு. எனக்கு இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது வேற வழியே இல்லாம இன்னைக்கு சமகால அரசியல் கனெக்ட் ஆகிட்டே இருக்குது. போலியோ சொட்டு மருந்தை கொண்டு வந்தார். எந்த பக்க விளைவுகளும் இன்றி போலியோவை ஒழித்தார் ராஜீவ். ஆனால் இன்றைக்கு கொரோனா தடுப்பூசி, அதற்கு கட்டணம் செலுத்த வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. உச்ச நீதிமன்றம் தலையில் கொட்டி அனைவருக்கும் கட்டணமின்றி கொடு என்று சொன்ன பிறகு இந்த நாட்டினுடைய பிரதமர் தலைமை அமைச்சர் நரேந்திர தாமோதர் தாஸ் வேறு வழியின்றி அனைவருக்கும் அதை கட்டணமின்றி கொடுக்க முன் வந்தார். அந்த கொரோனா தடுப்பூசியால் பக்க விளைவுகள் இருக்கின்றன, இதய நோய் பாதிப்புகள் வருகின்றன என்று எழுந்த புகார்கள் உண்மைதான் என்று அந்த நிறுவனம் சொல்லுது. எது? மருந்து தயாரித்த நிறுவனம். ஆனால் இத்தனை ஆண்டுகள் ஆகி போலியோ அப்படிங்கிற ஒரு சொட்டு மருந்து, நாட் ஒன்லி போலியோ, ஏகப்பட்ட தடுப்பூசிகளை கொண்டு வந்து இந்தியாவில் பெருமளவில் நோய்களை கட்டுப்படுத்தியதில் ராஜீவ்காந்திக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு. நீங்க காதல் கோட்டை படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அஜித் தேவயானி நடித்த படம். அதில் ஒரு சீன் வரும். அந்த மணிவண்ணன் என்ன பண்ணுவார், ஒரு டெலிஃபோன் பூத் இருக்கும். அந்த டெலிஃபோன் பூத்தில் லவ்வர்ஸுக்குலாம் அங்கே தான் ஃபோன் போகும் வரும். அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா, அங்கே வேலை பார்க்குற பையன் சாமிக்கு பத்தியெல்லாம் காட்டி சாமி கும்பிடுவான். மணிவண்ணன் கிண்டல் அடிப்பார், ஏடா
இவர் என்ன போனை கண்டுபிடிச்சாரா? போனை கண்டுபிடிச்சவருக்கு அவர் போட்டோ வைடா அப்படிம்பாரு. அது இப்போ நான் நினைப்பேன், அவர் போட்டோ வைங்க, அதோடு சேர்த்து ராஜீவ்காந்தி போட்டோ வையுங்கள். ஏன்னா இந்த உங்களுக்குலாம் முன்னாடி ஞாபகம் இருக்கா, மஞ்சள் கலரில் ஒரு கூண்டு இருக்கும், எஸ்டிடி, ஐஎஸ்டி, பிசிஓ, ஜெராக்ஸ்னு போட்டிருக்கும். அந்த தொலைபேசிகளை இந்தியா முழுமைக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு வித்திட்டவர் பெருந்தலைவர் ராஜீவ்காந்தி. ஸோ இன்னைக்கு சொல்றாங்க டிஜிட்டல் இந்தியா இல்லையா? இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியா 2024 டிஜிட்டல் இந்தியா என்று சொல்வதில் எந்த பெருமையும் இல்லை. 1980களில் கால்குலேட்டர்னா என்னன்னு தெரியாத காலகட்டத்தில் ஒரு தலைவன் இந்தியாவிற்குள் கணினியை கரம் பிடித்து அழைத்து வந்து நம் கரங்களில் கொடுப்பதற்கு திட்டமிட்டான். அந்த தலைவன் ராஜீவ்காந்தி. ஸோ இன்னைக்கு எல்லாம் கம்ப்யூட்டரைஸ்டு. நீங்க இதுக்கு முன்னாடி எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரயில்வே விபத்தெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும். வருஷத்துக்கு ஒருக்க 2 வருஷத்துக்கு ஒருக்க ரயில் விபத்து நடந்தாலே பெருசு. இன்னைக்கு நீங்க எழுதி தர நாளை காலையில் போய் பேப்பர் பாருங்க, ஏதாவது ஒரு இடத்துல ரயில் விபத்து நடந்திருக்கும். இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி படிச்சு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஒரே ரயில்வே ட்ராக்ல 4 ட்ரெயின். ஒரே ரயில்வே ட்ராக்ல எத்தனை 4 ட்ரெயின் வரும்? ரயில்வே துறையை சீரழித்து வைத்திருக்கிறது இன்றைய இந்த பாசிச பாரதிய ஜனதா கட்சி அரசு. ஆனால் ரயில்வே துறையில் ஒரு பெரும் பிரச்சனை. இன்னைக்கு நம்ம ரிசர்வேஷன் பண்றோம்ல, இன்னைக்கு ஐஆர்சிடிசின்னு ஒன்று கொண்டு வந்து ரிசர்வேஷன் பண்றோம்ல, இதற்கான தொடக்க விதையை வித்திட்டவர் ராஜீவ்காந்தி. அதற்பொழுதெல்லாம் ரயிலில் டிராவல் பண்ணும்போது ரிசர்வேஷன் பண்ணி டிராவல் பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டம். ரயில்வேல அவ்வளோ பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தவர் யாரு? ராஜீவ்காந்தி. நீங்க ராஜீவனுடைய பெருமைகள் வெறும் தொழில்நுட்பம் அல்லது இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பெரும் ஜனநாயகவாதியாக இருந்தார். நீங்க பெரியாரை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது நம்ம சொல்லுவோம், பெரியார் பாலினத்தின் அடிப்படையில் ஆணாக பிறந்தார். ஆனால் அவர் வாழ்நாள் முழுவதும் பெண்களினுடைய உரிமைகளுக்காக போராடினார். பெரியார் பிறப்பின் அடிப்படையில் முன்னேறிய சமூகத்தைச் சேர்ந்தவராக இருந்தார். ஆனால் அவர் வாழ்நாள் முழுவதும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய மக்களினுடைய உரிமைக்காக, விடுதலைக்காக போராடினார். பெரியார் பிறந்த பொழுது பெரும் செல்வந்தராக பிறந்தார். ஆனால் அவருடைய வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்காக போராடினார் என்று கிட்டத்தட்ட இது ராஜீவ்காந்திக்கும் பொருந்தும். அவர் பிறப்பின் அடிப்படையில் முன்னேறிய சமூகத்தைச் சேர்ந்தவர். ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்று திட்டங்களை தீட்டினார். பிறப்பின் அடிப்படையில் பெரும் செல்வந்தர், ஆனால் ஏழை எளிய மக்களினுடைய நலனுக்காக சிந்தித்தார். பாலினத்தின் அடிப்படையில் அவர் ஒரு ஆண், ஆனால் பெண்களுக்கு 1/3 உள்ளாட்சி தேர்தலில் உறுதிப்படுத்தி கொடுத்து சென்ற பெரும் தலைவர் ராஜீவ்காந்தி. நீங்க இன்னைக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய 33 விழுக்காடு 50 விழுக்காடெல்லாம் நம்ம, ஆனா 1980களில் நான் சமீபத்தில் அமெரிக்கா 1 மாத பயணம் போயிட்டு வந்தேன். முத்தமிழஞ்சன் டாக்டர் கலைஞருடைய 100ஆண்டு விழா நிகழ்வுகளுக்காக. அங்க உள்ளாட்சிகளுக்கு, பஞ்சாயத்து ராஜ்களுக்கு இருக்கக்கூடிய பவர்ஸ், அதிகாரங்களை பார்த்து எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ராஜீவ்காந்தி நினைவுக்கு வந்தார். உளப்பூர்வம் அன்னைக்கு இந்த மேடையில் இருக்கிற காங்கிரஸ் மேடைங்கிறதுக்காக நான் இதை பேசுறேன். அங்கே இருந்த ஒரு இஸ்லாமிய நண்பரோடு ஒரு உரையாடல் நடந்த பொழுது அவர் சொன்னார், சார் இன்னைக்கு இங்கெல்லாம் நம்ம இதை பெருமையாக பேசுகிறோம் சார், ஆனால் ராஜீவ்காந்தி அப்பொழுதே உள்ளாட்சி தேர்தல்களை கொண்டு வர வேண்டும், பஞ்சாயத்து ராஜ்களை வலிமைப்படுத்த வேண்டும், அந்த பஞ்சாயத்து ராஜ்கள் வலிமைப்படுத்தப்பட்டால் மட்டும் போதாது, அதில் பெண்களுக்கான இடம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருந்தார் என்பதை நினைக்கின்ற பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுன்னு ஒரு உணவகம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய நண்பர் என்னிடம் சொன்னார். அப்போ ஒரு ஜனநாயகத்தை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு பேர் ஆவல் அவரிடம் இருந்துச்சு. இன்னைக்கு ராகுல் காந்தி ஒன்று செஞ்சார், உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வச்சு தான் இப்போ அவரை பதவியை நீக்கம் பண்ணாங்க. காங்கிரஸ் அரசு இருக்கின்ற பொழுது ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. இந்த 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் தண்டனை பெற்ற எம்எல்ஏ எம்பிக்களுடைய பதவியை பறிக்கிற சட்டம். அதில் ஒரு திருத்தம் கொண்டு வர்றார் அன்னைக்கு இருந்த மன்மோகன் சிங். ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரு, தான் சொந்த கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் இந்த திருத்தத்தினால் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, குற்றம் செய்யக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தப்பித்து போயிடக்கூடாதுன்னு அந்த சட்ட திருத்தத்தை கிழிச்சு எறிஞ்சார். இன்னைக்கு அதே சட்ட திருத்தத்தை வைத்துதான் இந்த கொடுங்கோல் அரசு அவருடைய பதவியை பறித்தது. அதன் பிறகு உச்ச நீதிமன்றத்தில் கூட்டு வாங்கிச்சு, அது வேற கதை. கிட்டத்தட்ட ராஜீவ்காந்திக்கு இது பொருந்தும். ராஜீவ்காந்தி தான் நீங்க அன்னைக்கு பாஜகன்னு ஒரு கட்சியை யாருக்கும் தெரியாது இல்லையா? கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னு ஜெயலலிதா சொன்னாங்க இல்லையா, அது அன்னைக்கு காங்கிரஸுக்கு பொருந்தும். அப்படி இருந்த காலகட்டத்தில் அவர் என்ன செய்யறாரு, ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வருகிறார். அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படுத்திய ஒரு பெரும் மாற்றம் அது. உங்களுக்கு கேட்கும் போது மேலோட்டமா இதெல்லாம் தோணும். அந்த கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது எம்எல்ஏ எம்பிக்கள்
வெறும் விளை பொருளாக ஏலம் விடப்படக்கூடிய நிலை இருந்த ஒரு சூழல் அல்லது அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகி விடக்கூடாது என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையில் கட்சி தாவல் தடை சட்டத்தை கொண்டு வந்தார். இன்னைக்கு அதுவே காங்கிரஸுக்கு பல மாநிலங்களில் தலைவலி ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? 1/3 எம்எல்ஏக்கள் இருந்தா போனா ஓகே, இல்லைன்னா அவங்க பதவி பறிக்கப்படும். அதை 2/3 பங்காக மாற்றினார்கள். இப்போ பாஜக பாக்குது, ஓகே மொத்தமா வந்துரு. பல மாநிலங்கள்ல மொத்தமா அப்படியே 2/3 பங்கு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு 2 கட்சிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பாருங்க. ஒரு தலைவர் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஒரு கட்சி தாவல் தடை சட்டத்தை கொண்டு வருகிறார். இன்னொரு கட்சி அதே சட்டத்தை பயன்படுத்தி மொத்தமா எம்எல்ஏக்களை வாங்குறதுக்கான வழிமுறைகளை பார்க்கிறது. இப்ப எல்லா இடங்களிலும் அவருடைய தேர்தல் அரசியலை பத்தி மட்டும் பேசணும், அவ்வளவு பேசலாம். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்ன தெரியுமா? பாஜக எத்தனை இடத்துல ஜெயிச்சிருங்க, வெற்றி பெற்றது? ஆக்சுவலி உண்மையான வெற்றி பெற்ற இடங்கள் என்னன்னு ஒரு கணக்கு வந்துட்டு இருக்கு தெரியுமா? 140 இடங்கள் தான். 79 இடங்களில் பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் பெரும் வித்தியாசம் இருக்கிறது. நம்ம சொன்ன கணக்கு இல்ல. யார் சொன்ன கணக்கு? தேர்தல் ஆணையம் கொடுத்த கணக்கு. 79 இடங்களில் நீ என்ன செஞ்சிருக்கிற? ஏமாற்றி தில்லுமுள்ளு செஞ்சு வெற்றி பெற்றிருக்கிறாய் என்று ஒரு கணக்கு வருது. இன்னைக்கு 2014 2014 ஆட்சிக்கு வந்து இந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2024 நீங்க இவ்வளவு தில்லுமுள்ளு பண்ணணும் நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. ஆனால் ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் என்ற கனவு ராஜீவ் காந்திக்கு இருந்தது. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இன்னைக்கு எல்லார் கையிலும் வாக்காளர் அடையாள அட்டை இருக்குதுல்ல. இந்த வாக்காளர் அடையாள அட்டையை நம் கைகளில் கொடுத்தவர் டிஎன் சேஷன். ஆனால் அதற்கு வித்திட்டவர், அதனுடைய தொடக்க புள்ளி ராஜீவ் காந்தி என்பது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாரும் டிஎன் சேஷன் தான் சொல்றோம். ஆனால் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் என்பதில் அவருக்கு ஒரு தெளிந்த பார்வை இருந்துச்சு. அதனால வாக்காளர் அடையாள அட்டை அவர் கொண்டு வந்ததுதான். இப்படி அவருடைய திட்டங்களை சொன்னா நீங்க வந்து தேர்தலில் மட்டும் அவ்வளவு சீர்திருத்தங்கள், தேர்தல் சார்ந்த சீர்திருத்தங்கள், உள்ளாட்சி தேர்தல் சார்ந்த சீர்திருத்தங்கள், பெண்களுக்கான இல்லையா, ஆரோக்கியம் சார்ந்து, கல்வி இல்லையா. நீங்க வந்து உங்களுக்கு அப்பெல்லாம் அந்த அறிவொளி இயக்கம்லாம் ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்கா? முன்னாடி அறிவொளி இயக்கம் ஊர்களுக்கெல்லாம் வந்து எழுதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பல மாநிலங்களுக்கு அது போன்ற திட்டங்கள் போய் சேர்ந்துச்சு. எழுத படிக்க தெரியாமல் யாரும் இருந்து விடக்கூடாது. இங்க அறிவொளி இயக்கம்ங்கிறதுனால நான் சொல்றேன், பல மாநிலங்களில் இந்தியா முழுமைக்கும் கல்வி அறிவு இல்லாதவர்களாக, எழுத படிக்க தெரியாதவர்களாக ஒரு இந்தியர் கூட இருந்து விடக்கூடாது. இன்னைக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு வித்தியாசமா தோணும், எழுத படிக்க தெரியாமலா அப்படின்னு. 1980களில் அப்படி எத்தனை பேர் இருந்தோம் அப்படிங்கிறது அன்னைக்கு தலைமுறை கேட்டீங்கன்னா தெரியும். அப்போ கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்தேன், நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருந்தேன் அல்லது செட்டில் ஆகிருக்கிறேன் என்றெல்லாம் நினைக்காமல் ஒரு தலைவர் இந்தியாவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று பாடுபட்டார், முயற்சித்தார். அவருடைய படுகொலை அப்படிங்கிறது, அதுவும் தமிழ்நாட்டில் நடந்தது அப்படிங்கிறது ஒரு நீங்கா துயர், மீளா துயர், பெரும் துயர். இந்திரா காந்தி படுகொலை செய்யப்படுகிறார். அந்த ரத்தம் காய்வதற்குள் துக்கம் கேட்பதற்கு வருகிறார்கள். ராஜீவ் காந்திட்ட துக்கம் கேட்க வருபவர்கள் கண்ணீரோடு வருகிறார்கள். ராஜீவ் காந்தி வருபவர்களுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார். தன் அன்னை மாண்டு விட்டார், படுகொலை செய்யப்பட்டு விட்டார். ஆனால் ராஜீவ் காந்தி வந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தார். இன்னைக்கு அப்படியே காலம் மாறுது. ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்படுகிறார். அவருடைய படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த நளினி உள்ளிட்டவர்களுடைய விடுதலைக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய மனம் ராகுல் காந்திக்கு இருக்கிறது, பிரியங்கா காந்திக்கு இருக்கிறதுன்னு சொன்னா சொல்றதுக்கு ஈஸி, கை தட்டுறதுக்கு ஈஸி. நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைய எவனா ஒருத்தன் லேசாக அடிச்சிட்டான், நம்ம குழந்தைய ஒரு டீச்சர் அடிச்சுட்டாங்க கொஞ்சம் வேகமாக அப்படின்னா நம்ம காலையில் போய் ஸ்கூலில் சாமி ஆடிட மாட்டோம் இல்லை. ஆனால் பீஸாக்கப்பட்ட பிறகும், தன் தந்தை படுகொலை செய்யப்பட்ட பிறகும் இதை மன்னிக்கும் குணம் ராகுல் காந்திக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது ராஜீவ் காந்தியிடம் இருந்து வந்தது. ஸோ இப்படி இன்னைக்கு காங்கிரஸ் பேரியக்கம் என்பது இன்னைக்கு அவங்க எது நினைச்சு பயந்தாங்களோ அது நடந்துடுச்சு. நான் அந்த ஒன்றை சொல்லிட்டு நிறைய செஞ்சுறேன். நான் 15 நிமிடம் தான் சொன்னாங்க, டைம் ஆயிடுச்சு. பேசணும்னா ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம். இன்னும் 4 என்னுடைய எனக்கு மூத்த பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அவர்களுடைய அனுபவத்திலிருந்து இன்னும் சிறப்பான செய்திகளை தருவார்கள். அதை கேட்பதற்கு நானும் ஆவலாக இருக்கிறேன். நான் வந்து ஒன்று சொல்லிட்டு நிறைய செஞ்சிடறேன். உள்ளபடியே மோடிக்கு இந்த தேர்தலில் அவர் தோற்றுறதா கூட நிம்மதியாக இருந்திருப்பார். அவர் பெற்ற வெற்றியை போல பெரும் தண்டனை எதுவும் கிடையாது. ஏன் தெரியுமா?
எதிர்க்கட்சியே இல்லாத நாடாளுமன்றத்தில் சிங்கம் போல ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அமர்ந்து தினம் 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 அவர் மீது பாய்ந்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு வந்த செய்தி லேட்டரல் என்ட்ரின்னு சொல்லி பிசி எம்பிசி இங்க எம்பிசி அங்கே பிசி எஸ்சி எஸ்டி உள்ளிட்டவர்களுக்கு எந்த இடஒதுக்கீடும் அளிக்காமல் யூபிஎஸ்சி மூலம் இல்லாம டைரக்டா அரசினுடைய உயர் பதவிகளில் செக்ரட்டரிஸ் உள்ளிட்டவர்களை நியமிக்கலாம் என்ற முடிவெடுத்தார்கள். கடும் எதிர்ப்பு ராகுல் காந்தியிடமிருந்து. தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் கடும் எதிர்ப்பு. இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் வீரமணி அவர்கள் எல்லோரும் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். இன்றைக்கு மைய அரசு ஒன்றிய அரசு அதிலிருந்து பின்வாங்கி இருப்பதாக செய்திகள் வருகின்றன. நீங்க நினைச்ச மாதிரியெல்லாம் இனி ஆட முடியாது. உங்களுக்கு ஒரு செக் வைப்பதற்கு ராகுல் காந்தி இருக்கிறார். அவர் ராஜீவ் காந்தியின் வாரிசு என்பதை நினைவு கூர்ந்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விரைவுகின்றேன். நன்றி.